வாட்ஸ்அப் பீப்பிள், இது உங்கள் ஆர்ஜி ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 20, 2026. டெல்லியில தொகுதி மறுவரையறை மசோதா தோத்து போன சூடு இன்னும் தனியல. அதுக்குள்ள விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு பெரிய வெடிய தூக்கி போட்டிருக்காரு. பெண்களுக்காக என் தொகுதியை விட்டு தர நீங்க ரெடியான பிரதமருக்கே சவால் விடுத்திருக்காரு. இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். த பிக் சேலஞ்ச். இப்போ இருக்கிற 543 தொகுதிகள்ல 33% இடஒதுக்கீட்ட உடனே அமல்படுத்துங்க. என் விருதுநகர் தொகுதிய ஒரு சகோதரிக்காக விட்டு கொடுக்க நான் தயார்னு மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்துல அதிரடியா அறிவிச்சிருக்காரு பாஸ். குவெஸ்டின் டு மோடி அண்ட் ஷா. நான் ரெடி. ஆனா மோடி அவரோட வாரணாசி தொகுதியையும் அமித்ஷா அவரோட காந்திநகர் தொகுதியையும் பெண்களுக்காக விட்டு கொடுக்க தயாரான நேருக்கு நேர் கேள்வி கேட்டிருக்காரு. நோ டெலிமிட்டேஷன் டிலே. புதிய தொகுதிகளை உருவாக்கினா இடஒதுக்கீடு தருவோன்னு சொல்றது காலம் கடத்துற வேலை. இப்போ இருக்கிற தொகுதிகள்லயே ஒதுக்கீடு கொடுக்க ஏன் தயங்குறீங்கன்னு மத்திய அரசை சாடியிருக்காரு. சவுத் இந்தியா ஸ்பியர். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறையும், வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகமாகுங்கிறது தான் தென் மாநிலங்களோட மிகப்பெரிய பயம் பாஸ். இமீடியட் எஃபெக்ட் வாண்டட். 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் காத்துட்டு இருக்காம 2029லயே இடஒதுக்கீடு வேணும்னு காங்கிரஸ், டிஎம்கா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் இப்போ பயங்கர பிரஷர் கொடுக்கறாங்க. ஓபிசி கோட்டா இஷ்யூ. பெண்களுக்குள்ளேயே ஓபிசி பிரிவினருக்கு உள்ளிட ஒதுக்கீடு வேணுங்கிறது அகிலேஷ் யாதவ் மற்றும் லாலு பிரசாத் யாதவோட ஸ்ட்ராங் கோரிக்கை. இதனாலதான் அவங்க இந்த சட்டத்தை எதிர்த்தாங்க பாஸ். ப்ரோக்ரெசிவ் இமேஜ். என் தொகுதியை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றது மூலமா மாணிக்கம் தாக்கூர் தன்னை ஒரு முற்போக்கான தலைவரா காட்டிக்கிற அதே நேரத்துல பாஜகவோட பாதுகாப்பான தொகுதி அரசுல அசைச்சு பாத்திருக்காரு. மாணிக்கம் தாக்கூர் தின்ச பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுல யாருக்கு உண்மையான அக்கறை இருக்கு? இதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி பாஸ். வாரணாசியையும் காந்தி நகரையும் பெண்களுக்காக மோடியும் அமித்ஷாவும் விட்டு கொடுப்பாங்களா? மாணிக்கம் தாக்கூரோட இந்த சவால் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.